திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. கலை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களில் கலைநிலை திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் கலைநிலை என்று இருக்கக்கூடிய பாடல்கள். புடை ஒன்றி நின்றிடும் பூத பிரானை மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியில் சடையொன்றி நின்ற அச்சங்கரநாதன் விடை ஒன்றில் ஏறி வீற்றிருந்தானே. புடை ஒன்றி நிற்றல் என்பது அருகிலேயே நிற்பது, எப்பொழுது உடனாக நீங்காது நிற்கின்ற சிவபெருமானை சாரமாட்டாது புறத்தே ஓடிய உணர்வு. அப்படி ஓடாம அதை மடக்கி அவனை சார்ந்து நின்றால், அது எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய பூதங்களுக்கு தலைவனாகிய பெருமானை, இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சுக்காற்று நடு நாடி வழியாக ஒன்றி நிற்க செஞ்சா அந்த சடையோடு கூடிய அந்த சங்கரநாயக தலைவன் இடமும் ஒன்றில் வீட்டு இருந்து அருள்வான் அப்படின்னு சொல்றாரு. சுழுமுனையில விசுத்தி சக்கரத்துல சங்கரன் இடபா ரூபமாக காட்சி அளிப்பார் என்பது இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பாடல், இருக்கின்ற காலங்கள் ஏதும் அறியார் பெருக்கின்ற கால பெருமையை நோக்கி ஒலிக்கின்ற வாயு ஒளிபர நிற்க தருக்கொன்றி நின்றிடும் சாதக நாமே. மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தாம் வாழும் நாளின் எல்லை இவ்வளவு அப்படின்னு அறியாதவங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்போ முடியும் நமக்கு தெரியாது. ஆனா அதை நீடிக்கும் பொருட்டு அதாவது மூச்சு காற்ற ஒரு நிலைப்படுத்தி முறையாக செயல்படுத்தும் பொழுது அது கால நீடிக்கிறதுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம மெய்யுணர்வை பெறுவதற்கும் அது வழிவகுக்கும். அப்படி அந்த சாதனையை புரிந்த சாதகன் பின்னாடி பேரின்பத்துல திளைத்து மகிழ்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த எடுத்த பிறவிலேயே ஞானத்தை பெற விரும்புபவர்கள் இந்த வாழ்நாள் நீடிக்கும் பொருட்டு பிராணாயாமத்தினை ஒரு தலையாக செய்யணும், முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறத அனுவாத முகத்தால சொல்லப்படுறாங்க. இது அடுத்து வரக்கூடிய காரிய சித்தி காலச்சக்கரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அதிகாரத்துக்கு வழி காமிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. அடுத்த பாடல், சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே. சாதகமான அத்தன்மையை நோக்கி என்பது சிவஞானம் பெறும் அந்த உயர்ந்த நிலையை நோக்கி மாதவம், அதான் தவம், ஒழுக்கம், தியானம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் மாதவம். இது வெறும் வெளிப்படையான பூஜை அப்படின்னு சொல்ல முடியாது. உள் வழிபாடு, மன வழிபாடு, அது தியானம், ஜபம் இதெல்லாம் ஒழுங்காக மேற்கொள்றத பத்தி சொல்றாரு. இவை எல்லாம் சேர்ந்ததுதான் மாதவம். போதகமாக புகழுற பாய்ச்சினால், இந்த குருநாதரா இருக்கக்கூடிய பெருமான்கிட்ட பெற்ற உபதேசத்தை வெறும் வச்சு சொல்லாம அது ஆன்மாவுக்குள்ள ஆழமாக ஊன்ற, அதாவது தியானமாகவும் அனுபவமாகவும் ஞானமாகவும் மாறும். அந்த உபதேசத்தை அப்படி மனமொன்றி அன்போட அந்த நம்ம தியானத்திலையோ அனுபவம் செய்யும் பொழுது அது ஞானத்தை தரக்கூடியதா இருக்கு. வேதகமாக விளைந்து கிடக்குமே, அப்போது அந்த அனுபவ ஞானமே இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய உண்மை பொருளாக ஆன்மாவில் மலர்ந்து இருக்கும். இந்த வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, சிவமே பரம்பொருள் என்றும் ஆன்மா சிவத்தோட ஒன்றி சிவானந்தத்தை அனுபவிக்கும். அதற்கு வழிகாட்டக்கூடியவர் குரு. அந்த குரு அருளால திருவருள் அமையும் என்பதும், இந்த அருளே முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த உண்மையை சாதகனின் உள்ளத்துல அனுபவமாக விளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேதம் ஞானத்தை சொல்லும், ஆகமம் எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத சொல்லும். குரு
அவர் அனுபவத்தை சொல்லுவார். சிவன் அருளால முக்தி அளிக்கக்கூடிய இந்த உயிருக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்றார். திருச்சிற்றம்பலம்.